ஹலோ, திஸ் இஸ் ஷாமராஜ் கிச்சன் சமையல். வணக்கம். எல்லோரும் நல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் மைதா மாவில் கார பிஸ்கெட் செய்யலாம்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது ஒரு சுவையாக இருக்கும். இது ஒரு தினம் செஞ்சு டப்பா இல்லை ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். யாருனா வந்தாலும் திடீர்னு வச்சு கொடுக்கலாம். இது வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ரொம்ப சுலபமான விஷயங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவு கார பிஸ்கட் செய்யறதுக்குங்க இந்த கப்பில் மைதா மாவு 2 போட்டிருக்கேங்க. இந்த கப்பில் 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் அவ்வளோ ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது இவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். இதை காய்ச்சி இதில் ஊற்றினாங்க. ஊற்றி பிசைனாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெயை எடுத்து இந்த மாவில் நான் சென்டரில் ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டேங்க. ஒரு கரண்டி சுடும் இல்லைங்களா, பார்த்தீங்களா? அதனால் நல்லா கலரிக்க வேண்டியது தாங்க. இப்போங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மாவு பூரி செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாவு பிசைஞ்சிட்டேங்க. இந்த பதத்துக்கு வரணுங்க. நம்ம விரல் வச்சோம்னா இப்படி அமுங்கினாங்க. செஞ்சுட்டு இதை ஒரு 3 உருண்டைகளோ 2 உருண்டையோ செஞ்சு இப்படி பண்ணிக்கணுங்க. செஞ்சு வச்சுட்டு பூரி மனையில் திரட்டி வெட்டிக்கணுங்க. டைமண்டாவோ ஸ்கொயராகவோ எப்படியோ வெட்டி அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறாங்க. பாருங்கள், இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறீங்களா, நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கின்னு பூரி செய்யறதே தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. வச்சு பூரி கொஞ்சம் சின்னதாக பால் எடுப்போங்க. இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதை பாருங்கள், இது மாதிரி திரட்டி இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி திரட்டிட்டுன்னா இதை வச்சுட்டு என்ன பண்ணணும், லெவல் பண்ணின்னு இது மாதிரி இருக்குங்க. இதில் வச்சு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுப்பாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கலாங்க. கடாயை வச்சு கடாய் நல்லா கொஞ்சம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஊற்றி இதை செஞ்சு இதை போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. எல்லாம் எண்ணெய் காயணுங்க. எண்ணெய் ஊற்றலாங்க. இது பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாங்க. கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணோம் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் தாங்க பிடிக்கும். அது மீந்துடும். இது பாருங்கள், இது இருந்தது, இதில் பண்ணாங்க, அழகாக வந்தது. பெரும்பாலும் நம்ம அழகாக கத்திலேயே அறியலாங்க. எண்ணெய் காயிட்டங்க. எண்ணெய் காயத்துக்குள்ளே இது பாருங்கள், சும்மா நம்ம இஷ்டத்துக்கு கத்திலேயே போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்க, அதை எடுத்து நல்லா போட்டுடலாங்க. போட்டு சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுருவேங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படி அது தானாக உழுந்துருங்க.
பாருங்கள் இப்போ செவந்து போச்சு பாருங்கள். இது எடுக்க வேண்டிய பக்குவம் எப்படி தெரியுங்களாங்க, இப்படி பண்ணிங்களா சவுண்டு வருங்க, கல கல கலன்னு சவுண்டு வரும், அப்போ தான் எடுத்துடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இப்படி பண்ணோம்னா சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்தால் அதை அப்படியே எடுத்து எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள் இப்போ போடும்போது இந்த சகப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா, இது போட்டு எடுத்த உடனே இது பார்த்திங்களா இந்த கலர் வந்துடும். அதனால தான் போடும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி இதையும் போட்டு பரவலாக போடணுங்க. இப்படி பரவலாக போட்டு ஒட்டி இருந்தால் பரவாயில்லைங்க, அது வந்து தானாக அந்த சூட்டுக்கு பிரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், இதுதாங்க கார பிஸ்கட்டு. இது சவுண்டு கேட்குதுங்களா நல்லா, இதுதாங்க. இப்போ செஞ்சு இது நல்லா ஆற விடணுங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இது நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா எப்பப்போ தேவையோ அப்பப்போ சாப்பிட்லாங்க. வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இது நல்ல பலகாரமாக இருக்குமாங்க. இது வந்து இதுலேயேங்க ஸ்வீட்டும் செய்யலாம். இதே நான் மிளகாத்தூள் போட்டதுக்கு பற்றி நீங்கள் ஒரு அரை அழகு, அதாவது ஒரு ½ கப்பு சர்க்கரை போட்டு இதே மாதிரி பிழிஞ்சு இதே மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. அது இனிப்பாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கும். சிலர் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ஜீராவில் போடுவாங்க, அது இல்லைங்க. இதே மாதிரி சர்க்கரை போட்டு பிசைஞ்சு மிளகாத்தூளுக்கு வச்சு சர்க்கரை போடுங்க, பிசைஞ்சிட்டு டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அதுவும் 4 படம் நிற்குங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.